Hi, hello, welcome back to our channel. நான் உங்க பிகே வந்தார். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஸோ ரெண்டாவது டைமா வந்துட்டு பார்த்தோம்னா அர்ஜென்டினா எப்படியும் கப் அடிச்சிடும். மெஸ்ஸி இருக்கார் இல்லையா, தலைவன் கையில மறுபடியும் வேர்ல்டு கப் போட்டோ போட்டு போஸ்ட் போட்டுருவாரு அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான பேர் எக்ஸ்பெக்டேஷனோட காத்து இருக்கும் போது ஸ்பெயின்காரங்க ஆட்டை வெட்டி பிரியாணி போட்டாங்க அப்படின்றதுதான் அதிர்ச்சிகரமான விஷயமா இப்ப மாறி இருக்கு. ஸோ ஃபுட்பால் உலகத்துல வந்துட்டு கோட் அப்படின்னு சொல்லிட்டு பலராலும் அழைக்கப்படக்கூடிய மெஸ்ஸியினுடைய அர்ஜென்டினாவும் ஸ்பெயினும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபைனல்ல காம்படிட் பண்ணாங்க. பலருமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஓகே கடைசி 10 நிமிஷத்துல பல மேட்சஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ரிசல்ட் அர்ஜென்டினா இருக்கு இல்லையா, சோ அர்ஜென்டினா வந்துட்டு தலைகீழா மாத்திருக்காங்க. டெஃபினட்டா ஃபைனல்லையும் அதே மேஜிக்கை பண்ணி ஜெயிச்சுடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் கடைசி வரைக்கும் காத்திருக்கும் போது கேப் வெர்டே, உருகுவே, போர்ச்சுகல், பிரான்ஸ் இருக்கு இல்லையா, பிரான்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்களோ அதே மாதிரி அர்ஜென்டினாவையும் ஒரு கோல் கூட அடிக்க விடாம சூப்பரா வந்துட்டு பார்த்தோம்னா டிஃபெண்ட் பண்ணி கடைசி எக்ஸ்ட்ரா டைம் வரைக்கும் கொண்டு போய் அந்த டைம்ல கோலை போட்டு வேர்ல்டு கப்பை தங்களுடைய நாட்டுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க ஸ்பெயின் வீரர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கம் வந்துட்டு ஆசிய மெஸ்ஸி ஃபேனா அப்செட்டா இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எப்பயுமே ஒரு நியூ ஜெனரேஷன் உள்ள வரும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்றது டெஃபினட்டா நடக்கும். முன்னாடி சச்சினுக்கு நடந்துச்சு, அப்புறம் டோனிக்கு நடந்துச்சு. ஃபுட்பால் எடுத்துட்டோம்னா மரடோனா இருக்கார் இல்லையா, அவருக்கு நடந்துருந்துச்சு. இன்னைக்கு மெஸ்ஸிக்கு நடக்குது. 15 வருஷம் கழிச்சு லாமின் யாமலுக்கு நடக்கும். இதெல்லாம் வந்துட்டு நம்ம எப்படி சொல்றது, கஷ்டமா இருந்தாலும் கடந்து போக வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஆனா இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா பிளாக் தியரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசங்க ஒரு தியரிய ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சோ என்ன அந்த பிளாக் தியரி, இன்னும் சொல்லணும்னா படிச்சு பார்க்கணும்னா எக்ஸாக்டா மேட்ச் ஆகிற விஷயங்களாவும் இருக்கிறதுனால பிளாக் தியரி இருக்கு இல்லையா, அது என்ன, அதை தாண்டி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த ஃபுட்பால் வேர்ல்டு கப்ல என்ன நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இந்த பிளாக் தியரியில என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டிவிகேனுடைய கொடியையும் டிஎம்கேனுடைய கொடியையும் வந்துட்டு ஒரு பக்கம் போட்டுறாங்க. ஸோ இந்த டைம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரெட் அண்ட் எல்லோ இருக்கு இல்லையா, ரெட் அண்ட் எல்லோவோட டைம் நீங்க வேணா பாருங்களேன். இங்கேயும் ரெட் அண்ட் எல்லோ வச்சிருந்த டிவிக்கே தான் ஜெயிச்சிருந்துச்சு. வேர்ல்டு கப்லயும் நாங்க சொன்ன மாதிரி ரெட் அண்ட் எல்லோ வச்சிருந்த ஸ்பெயின் தான் ஜெயிச்சிருக்காங்க. இங்கேயும் சூரியன் தோத்துருச்சு, அங்கேயும் வந்துட்டு கொடியில சூரியனை வச்சிருக்கக்கூடிய அர்ஜென்டினா தோத்துருச்சு அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. எப்பா இதெல்லாம் வந்துட்டு கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா அப்படின்ற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அதுக்கு அடுத்தடுத்து பாயிண்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சோ இங்க எப்படி வந்துட்டு இந்த போட்டோவை பாருங்களேன், கலைஞர் இருக்கார் இல்லையா, அவருக்கு பின்னாடி விஜய் இருக்காரோ ஆஸ் யூஷுவலா. அப்ப வந்துட்டு பார்த்தோம்னா கலைஞர் அரசியல்ல ஒரு ரொம்ப பெரிய லெஜண்ட், அவருக்கு பின்னாடி விஜய் இருக்காரு. ஆனா அப்படியே இந்த போட்டோவை பாருங்களேன், இந்த போட்டோல மெஸ்ஸியால குளிக்க வைக்கக்கூடிய ஒரு பையன் தான் நேத்து மெஸ்ஸிய அள வச்ச பையன் அப்படின்னு சொல்லலாம். சோ ரெண்டு பேரும் வந்துட்டு பார்த்தோம்னா கெரியரினுடைய உச்சத்துல இருக்கும்போது அவங்களுக்கு பின்னாடி இருந்த இளைஞர்களால தோற்கடிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஐ மீன் வந்துட்டு அப்ப விஜய் கலைஞர்லாம் தோக்கடிக்கலையே, அவர் இருக்கும் போது அவர் வரக்கூட இல்லையே அப்படிலாம் ஆரம்பிச்சோம்னா ரொம்ப பின்னாடி போயிடும் கதை. அவரால் எப்படி சொல்றது கட்டமைக்கப்பட்ட இயக்கம் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு தோக்கடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோ. ஒரு வாதத்துக்கு தான், ஆனா யாரும் கோவம்லாம் பட வேணாம். மூணாவது விஷயம் அப்படின்றது வந்துட்டு நாம தான் நம்மளை தாண்டி என்ன நடந்தணும் அப்படின்னு சொல்லி இருக்கும்போதுதான் எல்லாத்தையும் பீட் பண்ணி டிவிக்கே வின் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி வேர்ல்டு கப்பை பொறுத்த வரைக்கும் நாம தான் நம்மளை தாண்டி ஸ்பெயின் என்ன பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பல நாடுகள் நினைச்சாங்க. அது அர்ஜென்டினாவா இருந்தாலும் சரி, போர்ச்சுகலா இருந்தாலும் சரி, ஒரு இளம் படையோட களமிறங்கி இருந்துச்சு ஸ்பெயின். அதனால வந்துட்டு பார்த்தோம்னா சின்ன பசங்க தானே, சின்ன பசங்க என்ன பண்ணிட போறாங்க அப்படின்ற மாதிரிதான் பெரும்பாலான டீம்ஸ் வந்து நினைச்சிருந்தாங்க. ஆனா அந்த சின்ன பசங்க முழுக்க முழுக்க விளையாண்ட 8 கேம்ல 7 கேம்ல ஒருத்தரை கூட கோல் அடிக்க விடல. ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும்தான் பெல்ஜியமை கோல் அடிக்க விட்டுருந்தாங்க. மற்றபடி வந்துட்டு கேப் வெர்டே, சவுதி, அதை தாண்டி உருகுவே, ஆஸ்திரியா,
இதை கூட விட்டுருங்க, லெஜண்ட்ஸ் கோட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ரொனால்டோனுடைய போர்ச்சுகல், மெஸ்ஸினுடைய அர்ஜென்டினா, இன்னொரு பக்கத்துல எம்பாப்பேனுடைய பிரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கோட் டீம்ஸை கூட கோல் அடிக்க விடாம டிஃபெண்ட் பண்ணி மேட்சை ஒன் ஹேண்டடா கொண்டு போய் ஜெயிச்சிருக்கு பிரான்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த விதத்துல பார்த்தோம் அப்படின்னா சின்ன பசங்க தானே அப்படின்னு சொல்லி நினைச்சு வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி இவங்கெல்லாம் கனவுல கூட ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்ற பேச்செல்லாம் வந்த டீம் தான் இன்னைக்கு வேர்ல்டு கப்போட கையில கெத்தா உலகத்தை வள வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். யாரையுமே சின்ன பசங்க தானே அப்படின்னு சொல்லி இடம் போட்டுறாம அவங்களுடைய டேலண்ட் என்ன, கெப்பாபிலிட்டி என்ன, கெப்பாசிட்டி என்ன அப்படின்றத வச்சு இடம் போட்டு அவங்களுடைய ஒர்க் என்ன அப்படின்றது நமக்கு புரிய வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்றது என்னன்னா, யாரு என்ன வேணாலும் சொல்லட்டும், உன்னால முடியாது, அங்க நிக்கிறது யாரு தெரியுமா, எதிர்த்தாப்புல நிக்கிறது யாரு தெரியுமா, அவங்க எல்லாம் எப்பேற்பட்ட டீம் தெரியுமா, அவங்க எப்ப இருந்து இருக்காங்க தெரியுமா அப்படின்ற எல்லாத்தையும் தாண்டி இப்ப என்ன பண்ண முடியும் அப்படின்ற மைண்ட் செட் இருக்கு இல்லையா, அது டிவிகேவா இருந்தாலும் சரி, ஸ்பெயினா இருந்தாலும் சரி, என் முன்னாடி நிக்கிறது மெஸ்ஸியா இருந்தா இருந்துட்டு போறாரு, எனக்கு அதெல்லாம் தேவை கிடையாது, எனக்கு ஏன் டீம் ஜெயிக்கணும் அப்படின்றதுதான் தேவை, மெஸ்ஸிக்காகலாம் நான் விளையாடல, என் டீமுக்காக விளையாடுறேன், என்ன நம்பி இருக்கிறவங்களுக்காக நான் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லி உள்ள வந்ததனுடைய விளைவு தான் ஸ்பெயின் வேர்ல்டு கப் ஃபைனலையும் ஜெயிச்சு அவங்க நாட்டுக்கு கிட்டத்தட்ட 15 வருஷம் கழிச்சு கொண்டு போயிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்க ஒரு விஷயத்த முயற்சி பண்ணும்போது இல்ல அங்கெல்லாம் அவங்க இருக்காங்க, இவங்க இருக்காங்க, அவங்கள தாண்டி முடியாது, இவங்கள தாண்டி முடியாது அப்படின்லாம் சொன்னாலும் கூட நீங்க உங்களை நம்பி ஃபுல் கான்பிடென்ட்டோட ஃபுல் பாசிட்டிவோட உள்ள வந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா உங்க மேல நீங்க வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு நம்பிக்கை அப்படின்றது எந்த துறையா இருந்தாலும், அரசியலா இருந்தாலும் சரி, விளையாட்டா இருந்தாலும் சரி, எந்த துறையா இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி அப்படின்றத ஏற்படுத்தி தரும் அப்படின்றது தான் இந்த பிளாக் தியரி இருக்கு இல்லையா. பிளாக் தியரினுடைய ஒரு மோட்டிவேஷனான விஷயமா நம்ம எடுத்துக்க வேண்டிய பாயிண்டா இருக்கு. எது எப்படியோ இது அன்எத்திக்கலா இருக்கு, இது கொஞ்சம் கூட மேட்ச் ஆகல அப்படின்ற மாதிரிலாம் இருந்தாலும் கூட ரெண்டு அணியினுடைய ரசிகர்களும் இதை ரொம்ப பெரிய அளவுல செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த பிளாக் தியரியில நான் ஏதாவது 1-2 பாயிண்ட் விட்டுருந்தேன் அப்படின்னா அந்த பாயிண்ட்டையும் கீழே கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். பை பை. மட்டமாமே மட்டமாமே